வேதம் தெரிந்த எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நல்ல வேதத்தை பத்தி பேசுவாங்க. வேதம் தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தரோடு இருக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தர் மற்றவங்களுக்கு காட்டி கொடுப்பார். கர்த்தரோடு நேரங்களை செலவிடுறவங்களை மட்டுமே கர்த்தர் மற்றவங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. கர்த்தரோடு நேரம் செலவிடுறவங்க கர்த்தர் அவங்களை காட்டி கொடுப்பாரு. கண்டிப்பா காட்டி கொடுப்பாரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு சோதனையிலும் நான் நின்னேன். சின்ன பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்களாம், பாஸ்டர் அவர் ரிலிஜன்ஸ் படித்தவர், அதாவது மற்ற மதத்துக்கு சார்பான காரியங்களை படித்தவர். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அவர். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடவுளே கிடையாது, நான் ஐ டோன்ட் ட்ரஸ்ட், ஐ டோன்ட் பிலீவ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். வெரி ராடிக்கல் அவரு. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், போவார், கிளாஸ்க்கு போவார், டீச் பண்ணிட்டு வருவார். ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பைபிள் வாசிட்டே இருப்பேன், ஊழியம் செய்யணும்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. படிச்ச தியாலஜில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப நான் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நேத்து கூட உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன், உன்னுடைய லைஃப்ல ஐ பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிக்கிறேன். இது மட்டும் கிடையாது, என்ன தெரியுமா பண்ணுவேன், 3 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து ஜோம் பண்ணுவேன், ஹால்ல உட்காந்து ஜோம் பண்ணுவேன். காலையில 3 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து வருவேன். ஆண்டவரே, நீங்க சந்திச்சே ஆகணும், நீங்க வல்லமையா பேச வைக்கணும். இதோடைய எஃபெக்ட் எல்லாம் எங்க பார்த்து தெரியுமா, வெளிப்படுத்தல் பேசினார் பாத்தீங்களா? ஏன், எதுக்கு? இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தருடைய ஜபம் இருக்குதுங்க. யாரோ ஒருத்தருடைய ஜபம் இருக்குது. உன் சோதனையை பார்த்து, உன் வேதனையை பார்த்து, உன் புருஷனை பார்த்து, உன் மனைவியை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து பயப்படாத. உனக்கு முழங்கால் போட தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்க தெரியுமா? கர்த்தர் உன்னை இப்படிதான் எடுத்து உபயோகப்படுத்துவார். இப்படி எடுத்து உபயோகப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல 12 பேரை கொண்டு வந்து அவர்கள் 12 பேரை கொண்டு வராரு. 12 பேரை கொண்டு வந்து, அந்த வசனத்தை கண்டிப்பா வாசிங்க, எல்லாருமே கண்டிப்பா வாசிங்க. 12 பேரை கொண்டு வந்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இந்த 3 காரியத்தை தான் நான் பாக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த 3 காரியத்தை நான் பாக்குறேன். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்துவாரு? எதுக்கு உபயோகப்படுத்துவாரு? தம்மோடு கூட இருக்கிறவர்களை தான் உபயோகப்படுத்துவாரு. தம்மோடு கூட இருக்கிறவங்க. நீ உலகத்தோடு நிறைய நேரம் இருக்கிறனாக்க உன்னை உபயோகப்படுத்த முடியாது. உன் செல்போன் கூட நீ அதிக நேரம் இருக்கிறனாக்க உன்னை உபயோகப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க வாலிபா பிள்ளைங்க, உங்க மைண்டுக்குள்ள இது ஏறாது, இது புரியாது. இந்த நேரத்துல இது ஏறாது. யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் இது புரியும் நான் சொல்றது. ஆனா நாளைக்கு உட்காந்து இதெல்லாம் யோசிப்ப. இன்னைக்கு உன் வாழ்க்கை அப்படியே ஒரு புஷ்ன்னு போயிட்டே இருக்குது, அப்படியே பறந்துட்டு இருக்கிற. நல்லா யோசி.